வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஜிஸ் கார்ஸ் அண்ட் ஆட்டோ அக்சசரிஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியா கம்பெனியோட வண்டி, கியா கேரன்ஸ் அப்படின்ற வண்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி டீட்டெயிலிங்காண்டி நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம காட்டுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜின் ரூமை பாருங்கள். இந்த அளவுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வண்டியை எப்போவுமே ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேக்கேஜ் எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் வண்டியை. ஸோ இப்போ கிளைமேட்ஸ் வந்து இப்போ கொஞ்ச நாளாக மழை பெஞ்சிட்ருக்கனால இப்படி. அண்ட் இந்த வண்டியோட பாடி கண்டிஷன் இதான் இன்டீரியரோட ஸ்டேஜ். வண்டிக்குள்ளே வந்து நாய்க்குட்டி வந்துட்டு போயிருக்கு. அது வந்து பெட்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்மளோட ரொம்ப ஜாஸ்தியாக லவ் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் நம்ம வண்டியை மெயின்டைன் பண்ணணும், அது இருக்குது. ஸோ இது வந்து கியா கேரன்ஸ் அப்படின்னு வந்து ஒரு வேரியண்ட் கியாவில். கியா செல்டோஸ் இருக்குது, கியா சோனட் இருக்குது, அண்ட் கியா கேரன்ஸ் இருக்குது. சரி, அது ஒன்றும் இல்லை, அது வந்து அதோட நாய்க்குட்டியோட ஹேர்ஸ் அது அப்படிதான். ஸோ இந்த வண்டியை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். மேஜர் என்னென்னா, இங்கே நல்ல அழுத்தம் கிடச்சி இப்படி இழுத்துட்டு போயிருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அழுத்தம் கிடச்சி அப்படி இழுத்துட்டு போயிருக்கு வரைக்கும். இந்த இங்கே தான் போயிருக்கு. ஸோ இது எந்தளவுக்கு நம்மளோட இதில் வருதுன்னு பார்ப்போம். நிறைய சைடு லுக்கு எப்படி இருக்கு பாருங்க, தூசி அப்படி இருக்கு இன்டீரியர். ஸோ இந்த சைடும் அப்படியே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் பக்காவாக நீட்டாக போகிறோம். சைடு நான் எந்த ஆங்கிளில் எப்படி வண்டியை பார்ப்பேனோ நான் அந்த ஆங்கிளில் அப்படியே வந்து பார்த்தேன். டோர் பேட்ச்லாம் ஓகே, பட் இது ஃபுல்லாக என்னென்னா இந்த நாய்க்குட்டியோட முடி தான் கொஞ்சம் இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஏசி போட்டு ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த முடி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். முடி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து யாராவது வீசிங் பேஷண்ட்டு இல்லை ஆசமாக அந்த மாதிரி இருந்தால், அப்படி இல்லைனாலுமே அந்த ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துடும் அது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அதுதான். ஃபுல்லாக அந்த ஹேர்ஸ் பரவாயில்ல. இதை க்ளீனாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இந்த வண்டியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிபிஎஃப் போடுறோமா என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக 2 லேயர்ஸ் ஆஃப் கோட் ஆஃப் பாலிஷ் போடுறோம். இந்த இன்ஜின் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். அண்ட் இந்த அலாய் வீல்ஸ், டயர்ஸ். ஸோ வாட்டர் வாஷோட சேர்த்து தான் இந்த பேக்கேஜ் வரும். ஸோ எல்லாத்தையும் க்ளீனாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அப்புறம் டிரைவர் சைடு காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியை தான் நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபுல்லாக ரெடியான கியா கேரன்ஸ். ஸோ இந்த வண்டியோட ப்ரையர் வீடியோவில்
இந்த வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் டூயிங் ஆல் ஒர்க்ஸ் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஃபினிஷிங் இதான் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஜின் ரூம் எவ்வளோ க்ளீனாக டீட்டெயில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக டீட்டெயில் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளாஸ்டிக் ரீட்டைனிங் பாலிஷ் எப்போவுமே போடுற மாதிரி அந்த பிளாஸ்டிக் ரீட்டைனிங் பாலிஷ் போட்டிருக்கோம். அந்த மழை பெய்யறதுனால வண்டி கொஞ்சம் நல்லா ஃப்ரண்ட்டில் தள்ளி போட்டிருக்கனால ஃப்ரண்டேஜ் எவ்வளோ எடுக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஸோ இதுதான் வண்டியோட ஃபினிஷிங். ஸோ சூப்பராக வந்திருக்கு ஃபினிஷிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச்சஸில் இருந்துச்சு, இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. அப்புறம் இந்த டோர் இருக்கிற இடத்துல ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து மைல்டாக நம்ம எடுத்துருவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாலிஷ் பண்ணும்போதே எல்லாத்தையும் எடுத்துருவோம். அண்ட் இங்கே இருந்துச்சு டெயில் லாம்ப்ஸ். ஸோ நீங்கள் ப்ரேயராக பார்த்த காருக்கும் இந்த காருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ பூட் ஸ்பேஸ், கேரன்ஸ் பற்றி ஒன்று சொல்லணுன்னா, இந்த டபுள் டோன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது வண்டிக்கு. டியூவல் டோன் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒரு லைட் ஆஷ் பேஜ் மாதிரி இருக்குது. அது அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரீமியம் காருக்கெலாம் வர மாதிரி இங்கே ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கேரன்ஸ்க்கு. அண்ட் ஆப்ஷன்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த கேரன்ஸில். இது வந்து பிஎம்டபிள்யூ மாதிரி தான். டேப்பிங், டவுன் டேப், அப் டேப் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது வண்டி. கேரன் சூப்பராக இருக்குது. அண்ட் நம்ம டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டடி பண்ணிக்கோங்க சார். வாங்க வாங்க வாங்க, வரலாம் அப்படியே ஸ்டடியாக வாங்க. வாவ், சூப்பராக இருக்கு. போகலாம். கியா கேரன்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வண்டி. வாவ். Wow. Kia Carens delivery ஆயிடுச்சு.